நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தை செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக தீங்குகள் உங்களை சுற்றி கொண்டிருக்கலாம், அநேக மரணங்கள் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கலாம், உங்க குடும்பத்துல கூட சில மரணங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இவ்வளவு நாளும் எப்பேற்பட்ட தீங்குகளை நீ அனுபவித்துக் கொண்டு வந்தாய் எனக்கு தெரியாது. எவ்வளவு அவமானங்களையும், எவ்வளவு நிந்தைகளையும், எவ்வளவு மரணங்களையும் வாழ்க்கையிலே நீ அனுபவித்து வேதனையோடு கூட இருந்தா எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். மனுஷங்க, தீங்கு செய்யக்கூடிய மனுஷங்க உங்களை சுற்றி இருக்கிறாங்களா? ஐயோ, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தீங்கு செய்யறதுக்குன்னு இருக்காங்க, ஒருத்தங்க கூட எனக்கு நன்மை செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப பயத்தோட திகிலோட இருக்கீங்களா? யோசேப்போட வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பு வீட்டுக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் கூட அவனுக்கு தீங்கு செய்ய நினைச்சிருந்தாங்க. யோசேப்புக்கு வெளியே வேலை செய்யற இடத்துல கூட அவனுக்கு தீங்கு செய்ய நினைச்சிருந்தாங்க. ஆனா பாருங்க, கர்த்தர் அவனுடைய எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காத்து கொண்டார். அதே போல யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் அவர் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறபடினாலே, உங்க கூட கர்த்தர் இருக்கிறதுனால நீங்க தீங்க காண மாட்டீங்க. தீங்கு செய்யறவங்க நம்ம கூட இருந்தா தானே தீங்கு நடக்கும், அநியாயம் செய்யறவங்க நம்ம கூட இருந்தா தானே அநியாயம் நடக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு தீங்கு ஏற்படுவதில்லை. இவர் தீங்கை நன்மையாக மாற்றுகிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். அநேக நேரங்கள்ல மனுஷங்க நமக்கு தீமை செய்யணும்னு சொல்லி எத்தனை பண்ணுவாங்க, அநேக ஐடியா பண்ணி, ஒருவேளை உங்களை குறிச்சு அநேகர் கடிதங்களை கூட எழுதி உங்களுக்கு தீமை செய்யணும், தீங்கு செய்யணும்னு சொல்லி அதிகாரி லெவல்ல போயிருக்கலாம். உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், உங்க மகளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வீட்டார், உங்க மகனுக்கு வரக்கூடிய பெண் வீட்டார், இவங்க வரும்போதெல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லி தேவையில்லாத அவதூறான காரியங்களை சொல்லி திருமணத்தை கூட நிறுத்தி வைக்கணும்னு அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கலாம், அல்லது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் கடந்து மிகவும் வேதனையோடு இருக்கிற அன்பான மகனே, மகளே, இனி தீங்கை நீ காண்பதில்லை. காரணம், உன் நடுவிலே நான் இருக்கிறேன். தீங்கு செய்கிறவர்களை வேரோடு பிடுங்கி, தீங்கு செய்கிற மனிதர்களை உன்னை விட்டு விலக்கி நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க. என்ன காரியம் நேர்ந்திருந்தாலும் வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு தீங்கு நேரிடாது, எனக்கு எந்த விதமான தவறுகளும் நேரிடாது, என் வாழ்க்கையை யாரும் கெடுக்க முடியாது, எனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது. அவங்க தீங்கு செய்ய நினைத்தால் கூட தேவன் அவைகளை நன்மையாக எனக்கு மாற்றுவார் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணி, உங்கள் நம்பிக்கையை கனம் பண்ணி, உங்களுடைய பரிசுத்தத்தை கனம் பண்ணி அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. இதுவரையிலும் அனுபவித்த அனுபவங்கள் போகட்டும், ஆனால் இனி எந்த விதமான தீங்கையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். எனக்கு எந்த காரியத்திலும் எனக்கு தீங்கு நடக்காது. படிப்புல தீங்கு நடந்துருன்னு பயப்படுறீங்களா? உங்க வேலையில தீங்கு நடந்துருன்னு பயப்படுறீங்களா? உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு தீங்கு நடந்துருன்னு பயப்படுறீங்களா? மந்திரவாதி சொல்லியிருக்கிறானா, இந்த நட்சத்திரம் உள்ளவங்க இவ்வளவு நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பயம் காட்டியிருக்கிறாங்களா? ஐயோ, உன் மக கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி மந்திரவாதிங்க, கைரேகை பார்க்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்களா? ஜாதகம் பார்க்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, நீங்க கர்த்தரை நீங்கள் விசுவாசித்திருக்கும் பொழுது தேவன் அவைகளில் ஒன்றையும் நிறைவேறாதபடிக்கு தலைகீழாக தேவன் மாற்றி போட்டு எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். விசுவாசத்தோட காத்துருங்க, எனக்கு எந்த தீங்கும் நேரிடாது. பாருங்க, யோபுவுக்கு எவ்வளவு தீமை நடந்துச்சு, ஆனா யோபு மனம் தளரல. கர்த்தர் என் தீங்கை மாற்றுவார், எனக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியத்திலிருந்தும் எனக்கு நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார் என்று
விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை பரலோகத்தில் இருக்க தேவன் கனம் பண்ணினார். இன்றைக்கும் உங்கள் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவார். சொல்லுங்கள், இனி எனக்கு தீங்கு நேரிடாது. காரணம், என்னோடு இருக்கிறவர் என் தீங்கை மாற்றுகிறவர், என்னோடு இருக்கிறவர் அவர் சர்வ வல்லமையுடையவர், என்னோடு இருக்கிறவர் என்னுடைய எல்லா தீங்குக்கும் ஆமென் தடைகளை கொண்டு வருகிறவர். நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். நான் சொல்லுகிறேன், இனி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தீமை செய்ய மாட்டார். தீமை வந்தாலும் அவைகளை நன்மையாக தேவன் மாற்றுவார். நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நன்மை நாளாக மாறுவதாக. God bless you.